மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த பெரும் போராட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக போய் சேரலையோ அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமும் கோபமும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போராட்டத்தை முறையாக ஆவணப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த போராட்டத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு டிஎம்கேல இருக்கக்கூடியவங்க இந்த போராட்டம் உண்மை கிடையாது, இந்த போராட்டம் போலி, இந்த போராட்டத்தில் விஜய் ஏமாற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லி வவுப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் நிற்கக்கூடிய அர்ப்பணிப்போடு வேலை செய்கிற எங்கள் அண்ணனை குறை பேசிக்கிட்டு இருக்காங்க, புறம் பேசிட்டு இருக்காங்க, பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போறேன்னா, தாவேகா இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு எவ்வளவு தூரம் பக்கபலமா நின்று இந்த வவுப் விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் எதிர்க்குது அப்படிங்கிற முக்கியமான ஆங்கிளை பார்க்க போறேன். இங்கே ஏன் நான் டிஎம்கே கம்பேர் பண்ணி பேசுறேன்னா, ரெண்டு போராட்டத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, ரெண்டு போராட்டத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, அதிகாரம் கையில் இல்லாத போதே எங்கள் அண்ணன் இவ்வளவு தூரம் பக்கபலமாகவும் துணையாகவும் நிற்கிறாரு, அதிகாரத்தில் கையில் வைத்துக்கொண்டு எப்படிப்பட்ட விளையாட்டை விளையாடுறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அண்ணனோட உழைப்பை ஆவணப்படுத்துவோம். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இதுவரை பிஜேபி எப்படி செயல்பட்டுச்சு, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் உக்கிரமாக சண்டை செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய பெருமக்களுக்கு தொடர்ச்சியாக அதிகார மறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிஜேபி தான் இந்தியாவோட ஆளுங்கட்சியாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த கட்சி எவ்வளோ தூரம் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மத சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியான தலையீடு அப்படிங்கிறத இஸ்லாமிய பெருமக்கள் அந்த விஷயத்தில் மட்டும்தான் அவங்க சீர்திருத்தம் எல்லாமே பண்ணுவாங்க. தொடர்ச்சியான பல சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. மூணாவது பார்த்தீங்கன்னா அதிகாரம் கையில் கிடையாது, அவங்களோட மதம் அச்சுறுத்தல் இருக்குது. என்னைக்கு என்ன நடக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இந்தியாவில் இப்படிப்பட்ட சூழலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட அவங்க சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பை அப்படியே கலைச்சிட்டு, இந்த வார்த்தையை தான் நான் கரெக்டாக தான் பயன்படுத்துகிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அமைப்புன்னு ஒன்று இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்காது. அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிகாரம் தராத இந்த பிஜேபி கண்ட்ரோலில் போகுது. அப்போ இந்த பிஜேபி இந்த சொத்து விஷயத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறதான் மிக பிரதானமான பார்வை. இந்த விஷயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுனால தான் இந்த மக்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, ஆனாலும் இந்த மக்கள் சர்வே ஆகிறாங்க. எப்படி? சொத்து கையில் இருக்கு. அப்போ அந்த சொத்தை ஒழிச்சா அந்த மக்கள் சர்வே ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே எண்ண ஓட்டத்தில் அந்த சொத்தை ஒழிக்கக்கூடிய முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கு. இந்த நயவஞ்சகமான அந்த திட்டத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால வவுப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன உச்சகட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம யதார்த்தமான உண்மை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வவுப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று நிறைய பேர் போட்டிருக்காங்க, 72 வழக்குகள். அந்த 72 வழக்கோட நம்ம ஒரு வழக்கு போட்டோம். ஆனால் நம்ம வழக்கு இங்கே பெருசாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வழக்கோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு டாப்ல ஒரு 10 பேர் எடுத்தீங்கன்னா, இந்தியாவோட வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே அபிஷேக் மனு சிங்வி வருவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை, இந்திய அரசியலமைப்பு பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை நம்ம வந்து ஹியர் பண்ணி இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நடத்துகிறோம். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை அப்படிங்கிற ஸ்டேஜில் இன்னைக்கு நிற்குதுன்னா, அந்த இடைக்கால தடை அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றத்தில் வச்சது அபிஷேக் மனு சிங்வி தான். இப்போ வரைக்கும், இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் இந்த வழக்கில் இடைக்கால தடை இருக்குதுன்னா 15ஆம் தேதி இடைக்கால தடையை நீட்டிக்கணும்னு சொல்லி பேசுனது, வாதம் வச்சது அபிஷேக் மனு சிங்வி தான். அதாவது அவங்களுக்கு அது கொடுக்கணும்னா நீங்கள் நீட்டிப்பு பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நீட்டிப்பு இதை செயல்படுத்தக்கூடாதுங்கிறத நீதிமன்றத்தில் உச்சகட்டமாக நின்று தடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் தாவேகாவோட வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தாவேகா ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியா அதிகாரத்தை எதிர்த்து எவ்வளவு தூரம் போட்டி போட முடியுமோ, எவ்வளவு தூரம் சண்டை செய்ய முடியுமோ அதை உச்சகட்டமாக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே நம்ம டிஎம்கே போராட்டம் பண்ணலன்னா நான் சொல்லலை. இங்கே டிஎம்கேவை நம்ம எங்கே சொல்கிறோன்னா, அதிகாரம் இல்லாத நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துனாங்கன்னா நீதிமன்றத்தில் அதற்கு ஏற்ற அந்த வாத பிரதிவாதங்களில் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனால் நம்ம முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா அதை ஏன் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதான் விஜய் அண்ணாவோட பிரதானமான கேள்வி. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சண்டை செய்கிறேன், நீனும் இந்த விஷயம் தப்பு தானே சொல்கிற, எங்கள் கூட சேர்ந்து நீயும் சண்டை செய்தாயே நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் செய்கிற சண்டை சரியில்லை, நாங்கள் செய்கிற சண்டை தப்பானது அப்படின்னு சொல்கிறே தவிர உன் சண்டையை ஏன் கூர்மைப்படுத்த மாட்டேற, உன் சண்டையை ஏன் அதிகப்படுத்த மாட்டேற. இங்கே பாதிக்கப்படுற போது நீ பெரியாளா நான் பெரியாளா சண்டை கிடையாது. இங்கே பாதிக்கப்படுறது இஸ்லாமிய பெருமக்கள். அந்த மக்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க வீழ்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்த வருஷங்களில் அவங்களுடைய பெரிய விஷயத்தை, பிஜேபியோட பெரிய விஷயத்தை இந்த மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செய்வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம
ரெண்டு பேரும் கரங்கோத்து வேலை செய்யணுங்கிறது தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அரணா இருக்கணும் தான் விஜய் அண்ணா தொடர்ச்சி அந்த போராட்டம் பண்றாங்க. புரிஞ்சுக்காதவங்க பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அரசியலுக்கு பண்றாங்க, அதுக்காண்டி பண்றாங்க, இதுக்காண்டி பண்றாங்கன்னு சொல்லி பலவிதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இங்க நம்ம டிஎம்கே நோக்கி என்ன கேள்வி கேட்கிறோம்? ரொம்ப பெருசா கேள்வி கேட்கல. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க தமிழ்நாடு அரசை நிர்வகிக்கிறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்க வகுப்பு விஷயத்தில். அந்த தீர்மானம் இப்போ என்னாச்சு? இது சட்டமாகவே மாறிடுச்சு. நாடாளுமன்றத்தில் 2 அவையில் நிறைவேற்றப்பட்டு நீங்கள் போட்ட தீர்மானம் இப்போ யாருக்கிட்ட இருக்கு? சிறுபான்மை நலத்துறை அமைச்சர்கிட்ட இருக்கா, இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கையில் இருக்கா, இல்லை குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கா, இல்லை ஆளுநர்கிட்ட இருக்கா? அது யார் கையில் இருக்கு? அந்த தீர்மானம் அப்படிங்கிறது தமிழ்நாடு சட்டசபை ஒருமனதாக போட்ட தீர்மானம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி காரங்க மட்டும் அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரதானமானவங்க ஒரு சேர போட்ட தீர்மானம் தான் அந்த தீர்மானம். அந்த தீர்மானம் இப்போ எந்த நிலையில் இருக்கு? இங்கே சட்டம் ஆயிடுச்சு, சட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டு சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தீர்மானத்தோட இடம் என்ன? ஏன் தமிழ்நாடு அரசு அதை விலக்கல அப்படிங்கிற பிரதானமான கேள்வியை விஜய் என்ன கேட்குறாங்க. ரெண்டாவது, நாங்கள் தாவேக்காங்கிற கட்சி சார்பாக வழக்கு போட்டிருக்கோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் மூலமாக தான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ராசா அப்படிங்கிற ஒருத்தர் வச்சு இந்த வழக்கை நடத்துறீங்க. ஏன் திமுகவோட ஹை ப்ரொஃபைலை வச்சு இந்த வழக்கை ஏன் நடத்தலை? திமுகவை தாண்டி தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை ஏன் போடல அப்படிங்கிறது அண்ணனோட கேள்வி. கட்சி சார்பாக எங்கள்கிட்ட அதிகாரம் கிடையாது, அதனால கட்சி சார்பாக அந்த வழக்கை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு. அப்போ சிஏ விஷயத்தில் கேரளா என்ன பண்ணுச்சு? சிஏ விஷயத்தில் அதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டுச்சு. கேரளா அரசு சார்பாக போடப்பட்ட வழக்கு. இங்கே தமிழ்நாடு அரசு ஏன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்கபலமாக நிற்க வேண்டிய இந்த தமிழ்நாடு அரசு, அவங்களுடைய உண்மையான நண்பன் பேசுற அந்த தமிழ்நாடு அரசு ஏன் உண்மையான வழக்க போடல? திமுக சார்பா இன்னைக்கு திமுக ஆராசா இருக்காரு, நாளைக்கு இல்ல, அது வேற கதை. ஆராசாங்கிற இண்டிவிஜுவல் அந்த வழக்க நடத்துறாரு. ஏன் திமுகங்கிற கட்சியில அந்த பொதுச் செயலாளர் பேர்ல வழக்கு போட்டிருக்கலாம், இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேர்ல வழக்கு போட்டிருக்கலாம். ஏன் கீழ்மட்ட நிர்வாகி, அதாவது துணை பொதுச் செயலாளர் ஸ்டேஜில் இருக்கார் போல, அவர் சார்பா அந்த வழக்க நடத்துறீங்க அப்படிங்கிறது அண்ணனோட கேள்வியா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு வழக்கு போட்டிருக்க வேணாமா? நீங்க திமுக தரப்புல ஒரு வழக்கு நடத்துறது ஓகே, தமிழ்நாடு அரசு தரப்புல ஒரு வழக்கு போட்டா ஒரு அரசு போட்ட சட்டத்தை ஒரு அரசு உண்மையாக எதிர்க்குது அப்படிங்கிறப்போ வாத பிரதிவாதங்களில் அந்த தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும்ல. நீங்கள் நல்லா சண்டை செய்யலாம்ல. நீங்கள் வில்சன் அவர்களை வச்சு இந்த வழக்கை நடத்துறீங்க. அபிஷேக் மனு சிங்வி இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆஜர்படுத்துகிறோம். நீங்கள் ஏன் கபில் சிபில் கூட போல? நேற்று 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் பேசுனது 2 பேர். ஒன்று பார்த்தீங்கன்னா கபில் சிபில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட வழக்கறிஞர். இந்த 3 பேர் மட்டும்தான் பேசுகிறாங்க. இந்த 3 பேரில் அபிஷேக் மனு சிங்வி பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கம் இருக்காங்க. நீங்கள் ஏன் கபில் சிபிலை கூட அப்ரோச் பண்ணலை? கபில் சிமில் வேற ஒரு விஷயத்தில் ஆஜராகிறாரு. ஏன் உங்களுக்கு நீங்க ஏன் உன்ன செலவு பண்ணி தீர்க்கமா அந்த வழக்கை நடத்தல? திமுக சார்பாக வழக்கு போட்டீங்களாலும் உருப்படியான வழக்கு அந்த வழக்கு போடல, ஆராசு அடிப்படையில் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஒரு வழக்கு போடல. ஏன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் சொல்கிறீங்க? இத்தனை வழி இருக்கு உங்களுக்கு, இவங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுக்கு. இந்த வழி எதையுமே பயன்படுத்தாமல் கண் துடைப்புக்காண்டி ஒரு வழக்கை போட்டு நடத்திக்கிட்டு இருக்கீங்களே. அதுவும் உண்மையாக வழக்கு நடத்துகிற ஒருத்தனை பார்த்து ஹே நீ இந்த வழக்கில் இல்லவே இல்லை, நீ இந்த வழக்கில் கிடையாது, உனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, ஆதவர்ஜுனா விஜயனுக்கு இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட அவதூற பரப்புற விஷயத்தில் கவனம் செலுத்துகிற நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களோட உரிமையில் தலையிடக்கூடிய இந்த நயவஞ்சகமான திட்டத்தை எதிர்த்து பேச வேண்டிய நீங்கள் எங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் பொலிட்டிக்கலாக கிளைம் பண்ணுங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் இந்த வழக்கை நடத்தணும். இந்த நயவஞ்சக திட்டத்தை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் உடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. எங்கள் எண்ண ஓட்டம் புரியாமல், எங்களுடைய சிந்தனை ஓட்டம் புரியாமல் எங்கள் கூட வம்புழுக்கிறதுல கவனம் செலுத்துகிற நீங்கள் இந்த வழக்கை நோக்கி, இந்த வழக்கோட வாத பிரதிவாரங்களை நோக்கி 20ஆம் தேதி வரப்போகுது. அந்த 20ஆம் தேதி 2 மணி நேரம் பேச போகிறாங்க. யார்? மத்திய அரசோட வழக்கறிஞர் 2 மணி நேரம் வேணும்னு சொல்லியிருக்காரு. 2 மணி நேரம் அவர் பேச போகிறாரு. அந்த வாத பிரதிவாரங்கள்ல உங்களுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் அவர்களாக இருக்கட்டும், வேற யார் ஆஜரானாலும் கூர்மையான வாதங்களை ரெடி பண்றதால கவனம் செலுத்துங்க. இதுல தாவே பொலிட்டிக்கலா கிளைம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொலிட்டிக்கல் கிளைம் கேமை நம்ம உடைக்கணும். இதுல கவனம் செலுத்துறது விட்டுட்டு நீனும் சண்டை செய், நானும் சண்டை செய்யறேன், 2 பேர்ல சண்டை செஞ்சு இஸ்லாமிய பெருமக்களுக்கு நன்மை நடந்தா அந்த நன்மை தான் அவசியம். சண்டையில யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் அடுத்தடுத்த விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாம தவிச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண போறோம், நம்ம என்னடா செய்ய போறோங்கிற இவ்வளவு விதமான விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நன்மை நடந்தா போதுயா. எங்க அண்ணன் உங்க மூலியமா அந்த வெற்றி கிடைச்சா கூட பாராட்டுவான். அந்த மனுஷன் அப்படிப்பட்டவர் தான். ஏன்னா யாரையும் விமர்சிக்க கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவர். ஆனா அவர் விமர்சிச்சா 100% சரியா இருக்கணுங்கிறதா அவருடைய எண்ண ஓட்டம். அவரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த வகுப்பு விஷயத்தில் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் மட்டும் தான் நிக்கிறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வகுப்பு விஷயத்தில் பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயத்தை முறியடிப்போங்கிறதா என் எண்ண ஓட்டம். நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ கரெக்டா நான் கரெக்டா, நாங்க பொலிட்டிக்கலா
மேலே நீங்கள் எந்த வழக்கும் போடல, எதுவும் செய்யலைன்னா நாங்கள் சொல்லலை. நீங்கள் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம், ஏன் செய்யலைங்கிறதா எங்கள் கேள்வி, வேறு எதுவுமே கிடையாது. பட் நாங்கள் இல்லை, இங்கே கிடையாது, இந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, விஜய் என்ன ஏமாத்துறான்னு சொல்லி ஏகப்பட்ட அவதூறில் கவனம் செலுத்துறீங்க. போய் மக்களை காப்பாற்றுற வேலையை பாருங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.